வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு கோயிலுடைய மகா மண்டல பூஜை விழாவில் தாங்க இருக்கும். இந்த ஆலயனுடைய பெயர் பார்த்தோன்னா பாப்பர மாரியம்மன் சொல்லிட்டு பாருங்க. பாப்பர மாரியம்மன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம செஞ்சி வட்டம் மேல்கலவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாப்பரம்மனுடைய மாரியம்மன் ஆலயத்தில் இன்றைக்கி 48வது மண்டல பூஜைங்க. அந்த மண்டல பூஜை விழாவில் தான் இப்போ போயிருக்கோம். இந்த அம்மனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அறிஞ்சு வராங்க வரலாறு தாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற காட்சி வந்து கோயிலுடைய உட்புறம் பார்க்குறீங்க. எந்தளவுக்கு ஒரு மேலதாளம் இசைக்க கிட்டத்தட்ட பார்த்தா நல்ல ஒரு அலங்காரத்தோடு வந்து இடங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இதில் என்ன ஒரு விசேஷம் பார்த்தோன்னா, அம்மன் என்றாலே எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதாவது வந்து நம்ம தென்னிந்தியா குறிப்பாக வந்து தமிழகத்தில் கிராமப்புறங்களில் ஃபுல்லாகவே அம்மனுடைய ஆலயங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட 3 அம்மன்லேருந்து 4 அம்மனுடைய ஆலயமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு அம்மன் அதாவது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அம்மன். இந்த அம்மன் பார்த்தோன்னா பாப்பர மாரியம்மன் சொல்லிட்டு இந்த பாப்பர மாமனுடைய வரலாறை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தோன்னா மாரியம்மன் என்றாலே தமிழகத்தில் அதாவது தென்னிந்தியாவில் கிராமப்புறங்களில் மழை செழிப்பாக வர்றதுக்கும் மக்களுடைய அம்மை போன்ற நோய்களை குணப்படுத்தவும் காவல் தெய்வமாக வழிபட்டு வரக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்ம இந்த மாரியம்மன் சொல்லப்படுது. இந்த மாரியம்மன்லேயே வந்து ஒரு வழிபடக்கூடிய ஒரு அம்மன் பாப்பர அம்மன் சொல்லப்படுது. அதாவது வந்து பரசுராமனின் தாயாராக இருந்தக்கூடிய ரேணுகா தேவியும் அதாவது தாழ்ந்த குல பெண்ணின் உடலோடு இணைத்ததால் மாரி அம்மன் பெயர் பட்டு அதுக்கு வருங்க எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா மாரியம்மனாக மாறப்பட்டதுங்க. இது ஒரு முக்கிய வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்த பாப்பர அம்மன் மாரியம்மன் இவங்களுடைய வரலாறை பார்க்கும்போது பார்த்தோன்னா, இந்த அம்மன் எதுக்காக உருவானான்னு பார்த்தீங்கன்னா, ஜமதக்கன்னி முனிவருடைய மனைவியாக ரேணுகா தேவியே பரசுராமனால் ஒரு தலையை துண்டிக்கப்படுற அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். தலையை துண்டிக்கப்பட்ட உடனே அவங்க வந்து அந்த தலையை வந்து மீண்டும் வந்து அவர் ஆணையிடுறாரு ஒன்றா சேர்க்க சொல்லும் போது பார்த்தோன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்ந்த குல பெண்ணாகி அதாவது செலவு செய்யக்கூடிய வண்ணார குல பெண்ணினுடைய உடலில் வந்து தன் தாயின் தலையை வந்து மாறி வச்சுறாரு. இந்த மாறி வைக்கப்பட்டதுனால அது மாரியம்மனாக உருவாக்கப்படுதுங்க. அதாவது மாறி என்றால் மழை, மாற்றம் என்றால் மாறி போனவள், அதாவது மாற்றி போடப்பட்டவள். இவங்க வந்து இதனால் வந்து இந்த இப்போ தான் பாப்பர அம்மன் உருவாக்கப்படுறாங்க. இந்த அம்மனால் பார்த்தோம்னா, இந்த அம்மன் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் அதாவது நோய் தீர்க்கவும் மழை பொழிய வைக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் வந்து இந்த அம்மனை வந்து நம்ம வணங்கிட்டு வருவோம். நம்ம ஒவ்வொரு கிராமத்துலையும் பார்த்தோன்னா இந்த மாரியம்மனுடைய ஆலயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாரியம்மனுடைய ஆலயத்தில் பார்த்தோன்னா அந்த அம்மன் எதுக்காக பார்த்தோன்னா ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஒரு வேப்பிலை செய்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துக்கு பார்த்தோன்னா இந்த மாரியம்மன் வந்து நம்ம கிராமப்புறங்களில் வீட்டு இருக்குங்க. அப்படி வந்து இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒரு ஆலயத்தில் வந்து இந்த அம்மனை கல் சிலையாக வச்சு வழிபட்டுட்டு வராங்க. பிற்காலத்தில் வந்து இந்த அம்மன் வந்து புதுப்பித்து அதாவது இந்த 2026ஆம் வருடம் தான் வந்து அம்மனுக்கு வந்து மகா கும்பாபிஷேகம் செஞ்சு இன்றைக்கி மண்டல பூஜை செஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த அம்மனுடைய வரலாறு வந்து எல்லாருமே அறிஞ்ச ஒன்று தாங்க. மாரியம்மனாலே மழை காக்கும், மக்களை காக்கக்கூடிய ஒரு அன்பானவள், கொடைவள்ளல், நம்ம பல நோய்களை தீர்க்கக்கூடிய அம்மனாக இருக்குதுங்க. நம்ம இப்போ கிராமப்புறத்தில் மட்டும் கிடையாது, இப்படி தான் டவுன்லேயும் பார்த்தோன்னா எல்லா நகர்ப்புறங்களிலும் அம்மனுடைய அலங்காரங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. வெளிநாடுகளில் எல்லா நாடுகளிலும் பார்த்தோன்னா எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழறாங்களோ எல்லா நாட்டிலையும் பார்த்தோன்னா அம்மனுடைய ஆலயங்கள் நிறைய இருக்குங்க. அம்மனை வழிபடாதவங்க யாருமே கிடையாது. அம்மனாலே ஒரு தாய்மை உள்ளம் கொண்டவள். அதுவும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நம்ம மக்களுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வமாக இருக்கிறது பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்காங்க. சில பேருக்கு மட்டும்தான் வந்து ஆண் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்காங்க. இந்த ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கவங்களுக்கு பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கிறதும் அதுக்கு ஒரு புராண கதைகள் இருக்குது, ஒரு வரலாறும் இருக்குங்க. அந்த வரலாறு பின்னாடி பார்ப்போம். இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த சிலை தான் வந்து பாப்பரம்மனுடைய பழைய காலத்து சிலை. இன்றைக்கி வந்து புதுப்பிச்சு இந்த சிலையை வடிவடிச்சு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அலங்காரத்தோடு அம்மனை வந்து இன்றைக்கி வழிபட்டு இன்றைக்கி வந்து மகா மண்டல பூஜை செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பான அன்னதானமும் இருக்குது. வாங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். அம்மாவுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆலயத்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சில பேர் சொல்லுவாங்க இந்த மந்திரங்கள் நமக்கு புரியலையே, இந்த மந்திரங்கள் நமக்கு புரியல, தமிழ்ல சொன்னா புரியும் அப்படின்னு நாம சொல்லுவோம். நமக்கு இவ்வளவு ரெண்டு மொழியும் இரண்டு கண்களை போல, தென்மொழி என்பது தமிழையும் வடமொழி என்பது சம்ஸ்கிருதத்தையும் தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இந்த வட மொழி அப்படின்னு இரண்டாக பிரிக்கும் பொழுது வேத மந்திரங்களுக்கு தூய்மையான மந்திரங்கள்